மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு மனைவி மேல ரொம்ப பாசமா இருக்காரு போல. அதனால்தான் சீட் தரலன்னு வெளியேறி இருக்காரு. இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வேற விஷயத்த பேசிடுவோம். அரசியல் கட்சியில தொகுதி மாறி போட்டி போடுறதெல்லாம் சகஜமானதுதான். ஆனா செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில இருந்து கோவை தொகுதிக்கு மாறிட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டளை ஏத்து தொகுதி மாறினதுனால விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு. தலைவர் சொல்லை தட்டாத தொண்டனா மாறிட்டாரு. தலைமை என்ன சொல்கிறது, எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகின்றேன். என் வாழ்நாளில் தலைவர் சொல்லுகின்ற பணிகளைத்தான் செய்வேன். எந்த இடத்திலும் போய் எனக்கு இது வேண்டும் என்று ஒருபோதும் நான் தலைவரிடத்தில் கேட்க மாட்டேன். தலைவர் இடுகின்ற கட்டளையை நான் செயல்படுத்துவேன். இந்த முறை நம்ம கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் நிலங்கள் எங்கள் தலைவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். அந்த தலைவருடைய கட்டளையை ஏற்று நாங்கள் அங்கே களப்பணியில் இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை கரூரும் கோவையும் இரு கண்களைப் போல. தலைவர் சொல்ல தட்டமாட்டேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதை தொடர்ந்து நம்ம வீரபாண்டி கிட்ட போவோம். சென்னை பெரம்பூர்ல பேசின விஜய் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கன்னு சொன்னது சர்ச்சையாயிடுச்சு. விஜய் மேல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வச்சிருக்கு. விஜயனுடைய பேச்சு தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு செல்லாதது ஆச்சரியமா இருக்குன்னு அந்த கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. கட்சி மாறி போறவங்க காரணம் சொல்ற மாதிரி, தொகுதி மாறினாலும் அதுக்கும் ஒரு காரணம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. திருநெல்வேலி தொகுதியில இருந்து சாத்தூருக்கு மாறின நைனா நாகேந்திரன் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. டெல்லிக்கே போனாலும் நெல்லை தான் என் தொகுதின்னு அடிச்சு விட்டுருக்காரு. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்கு. செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லிருக்கீங்க, என்ன நடந்தது? இல்லை, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளை. இந்த மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையில் என்றும் மறக்க முடியாது. நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி தொகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவிக்கிறேன். நெல்லைக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், சாத்தூருக்கு செல்ல பிள்ளையா மாறுறாரா இல்லையா அப்படின்றத தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விஜயபாஸ்கர் பக்கம் போவோம். தமிழ்நாட்டுல அதிமுக வேட்பாளர்கள் வீதி வீதியா போய் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கரூர் தொகுதியில நிக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கர் வாக்காளர்களை உஷார்படுத்தி இருக்காரு. ராத்திரி நேரத்துல வாக்காளர்களுக்கு தங்கம் கொடுக்க எதிர்கட்சிகள் திட்டம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தங்கத்தை உரசி பார்த்து வாங்குங்கன்னு அறிவுரை எல்லாம் சொல்லி இருக்காரு. ரொம்பதான் உஷார் போல. போன தடவை வெள்ளி கல்லு வெள்ளி கொலுசு, இந்த தடவை தங்கம் தராங்களாம். அது ராத்திரியில தராங்களாம். உரைச்சு பாருங்க. செம்புக்கு முலாம் பூசி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்துக்குங்க. ஒன்றும் மம்முட்டி எடுத்து வெட்டி சம்பாரிச்ச காசு அல்ல, புரியுதுங்களா? எல்லாம் டாஸ்மார்க்ல சம்பாரிச்ச காசு தான். ராமசரப்பட்டியிலிருந்து வித்தெல்லாம் கொடுக்கல, எல்லாம் மக்களோட காசு. வெள்ளி கொலுசு தந்தாங்க, தங்கம் தரப்போறாங்க அப்படின்னு விஜயபாஸ்கர் அப்படி சொன்னாருன்னா திமுகவுல சேர்ந்த ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பனுக்கு சீட் கிடைக்கல. ஒரு கேப்டனா தொண்டனை கரை சேர்க்க ஓபிஎஸ் தவறி விட்டாருன்னு புலம்பி தீர்த்திருக்காரு. என்ன பண்றது, அவரு கஷ்டம் அவருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக அதை வாங்கி தருவேன் என்று கூறியிருந்தார். என்னமோ தெரியவில்லை, இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவனாக இருந்து, ஒரு கேப்டனாக இருந்து இந்த தொண்டனையும் கரை சேர்த்திருக்கணும். இந்த தொண்டனை கரை சேர்க்க தவறிவிட்டார். அது ஏனோ என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக நம்பியிருப்பது தளபதியார் அவர்களைத்தான். எங்கள் தொண்டர்களும் நாங்களும் நம்பி இருக்கின்றோம். தொண்டனை கரை சேர்க்கல அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் குமரன காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இதுக்கு இடையில தேர்தல் பிரச்சாரம் வாக்கு சேகரிப்பு இடையில பூந்தமல்லி தாவேக வேட்பாளர் பிரகாசித்து மேல அந்த கட்சியோட பெண் நிர்வாகி பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. கட்சி தலைமை கிட்ட சொல்லியும் நடவடிக்கை எடுக்கலன்னு சங்கீதா குற்றம் சாட்டி இருக்காங்க. இது என்ன புது குழப்பமா இருக்கு?
இந்த விஷயம் நடந்து 6 மாதங்கள் ஆகியும் நாங்கள் இதை தலைமையில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் கேட்டோம். தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு தலைமையில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்கள் கட்சி பயணத்தை நான் மேற்கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தோம். அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, அவருக்கு எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் தான் வேட்பாளர்னோடனே நான் மண்டல தலைவலியும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்து எங்கள் கழக தலைவர் எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். சங்கீதா சொல்றாங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கலன்னு. சங்கீதா சொல்றது அம்புட்டும் பொய்ன்னு பிரகாசம் மறுத்திருக்காரு. தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கொடுக்காததுனால பழிவாங்கும் நடவடிக்கையில இறங்கிட்டாங்கன்னு விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு. யார் உண்மையை சொல்றாங்க, பொய் சொல்றது யாருன்னு விசாரிக்கிறதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும் போல. நான் பொதுச்செயலாளர் வந்தார் கல்யாணத்துக்கு. வந்த உடனே எல்லாரும் எப்பவுமே சாருக்கு வழி விடுங்கன்னு சொல்லுவேன். அதே போல் எல்லோரும் வழிவிடுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை அவங்க வந்து தவறாக நினச்சிக்கின்னு என் மேலே பொய்யான புகார் கொடுத்துக்கிறாங்க. ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் தளபதியெலாம் இதை பார்க்காம எனக்கு ஒரு மாவட்ட சில பதவி கொடுத்து எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துக்கிறாரு. நான் கண்டிப்பாக பூந்தமல்லி தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். இதை தெரிஞ்சுக்கின்னு மாற்றுக் கட்சியில் அவங்கள விலைக்கு வாங்கிட்டு இது போல் பொய்யான புகார் கொடுத்துக்கிறாங்க நேற்று. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதனால் சட்ட ரீதியாக கண்டிப்பாக சந்திப்பேன்.